வெல்கம் டு கேம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய டெனாபே சுகுனோ டயக்ராம் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் டெனாபே சுகுனோ டயக்ராம். இது சிஎஸ்ஆர் நெட் 2020ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த டெனாபே சுகுனோ டயக்ராம் கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டெனாபே சுகுனோ டயக்ராம். It is used to predict absorption in UV, visible and IR electromagnetic spectrum of coordination compound. Coordination compound ஓட absorption predict பண்றதுக்கு இந்த டெனாபே சுகுனோ டயக்ராம் யூஸ் ஆகுது. அதுல ஸ்பெசிபிக்கா ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸோட absorption ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த டெனாபே சுகுனோ டயக்ராம் யூஸ் ஆகுது. இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். The Tanabe Suguno diagram is a plot of orbital energy as a function of Reka parameter and Ligand field strength. Ligand field strengthக்கும் ஆர்பிட்டல் எனர்ஜிக்கு உள்ள பிளாட்டை தான் நம்ம டெனாபே சுகுனோ டயக்ராம் சொல்லுவோம். இதுல ஈங்கிறது ஆர்பிட்டல் எனர்ஜி டிவைடட் பை ரெக்கா பாராமீட்டர் வெர்சஸ் லிகாண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ரெக்கா பாராமீட்டர். இதுல பிங்கிற ரெக்கா பாராமீட்டர் என்னன்னு பார்க்கலாம். ரெக்கா பாராமீட்டர்ங்கிறது describe the various aspect of inter electronic repulsion. inter electronic repulsion நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணோம். அதுதான் ரெக்கா பாராமீட்டர். இந்த ரெக்கா பாராமீட்டர் வந்து 3 ரெக்கா பாராமீட்டர் இருக்கு, A, B and C. இதுல ஏங்கிற ரெக்கா பாராமீட்டர் ஆவரேஜ் ஆர் டோட்டல் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷனை கன்சிடர் பண்றதுக்கு இந்த ஏங்கிற ரெக்கா பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த டோட்டல் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் கன்சிடர் பண்றது தான் ஏ யூஸ் பண்ணுது. ஆனா டெனாபே சுகுனோ டயக்ராம்ல இண்டிவிஜுவல் எலக்ட்ரானோட ரிப்பல்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால இந்த ஏங்கிற ரெக்கா பாராமீட்டர் இஸ் நாட் நெசசரி in the case of டெனாபே சுகுனோ டயக்ராம். அடுத்து B and C correspond to the individual d electron repulsion. அப்ப B and C தான் individual d electron repulsion நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கா பாராமீட்டர் எதுனா B. அப்ப B is the most important ரெக்கா பாராமீட்டர் to explain the டெனாபே சுகுனோ பாராமீட்டர். ஓகே, ஃபார் ஃப்ரீ அயானா இருந்துச்சுன்னா P ரெக்கா பாராமீட்டர் வேல்யூ எவ்வளவுனா 1000 per centimeter. ஓகே, அடுத்தது கீ பாயிண்ட் டெனாபே சுகுனோ டயக்ராம் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல டெனாபே சுகுனோ டயக்ராம்ல நம்ம லிகாண்ட் ஸ்பிளிட்டிங் பாராமீட்டர் டெல்டா எடுத்திருப்போம் ஆர் TQ எடுத்திருப்போம். இதுல TQங்கிறதுனா டிஃபரன்ஷியல் ஆஃப் குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுல 1 டெல்டா O is equal to 10 TQக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ டெல்டா இஸ் டிவைடட் பை த ரெக்கா பாராமீட்டர் P. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கிறது. அடுத்து Y ஆக்சிஸ்ல எனர்ஜி எடுத்திருப்போம். எனர்ஜி ஆல்சோ டிவைடட் பை ரெக்கா பாராமீட்டர் P. அடுத்தது இந்த டெனாபே சுகுனோ டயக்ராம் வந்து ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது ஆர்கல் டயக்ராமா இருந்தா ஹை ஸ்பின்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனா இது போத் ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 2 லைன்ஸ் ஆஃப் சேம் சிமெட்ரியா இருந்துச்சுன்னா, 2 லைன் இருக்கு, ரெண்டுமே சேம் சிமெட்ரியா இருந்தா T1G D1G இதே மாதிரி சேமா இருந்துச்சுன்னா அது ரிப்பல் ஆகும் 2 லைனுமே. இதே 2 லைனுமே டிஃபரண்ட் சிமெட்ரியா இருந்தா ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஈச் அதர், ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்கல் டயக்ராம் அண்ட் டெனாபே சுகுனோ டயக்ராமோட மெயின் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்கல் டயக்ராம் வீக் ஃபீல்டா இருந்தா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்தா மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெனாபே சுகுனோ டயக்ராம் வந்து ஹை ஸ்பின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், லோ ஸ்பின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது வீக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆர்கல் டயக்ராம் வந்து ஸ்பின் அலவுடு டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா டெனாபே சுகுனோ டயக்ராம்ல ஸ்பின் அலவுடு அண்ட் பர்மிடன் ரெண்டுக்குமே நம்ம டெனாபே சுகுனோ டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். ஆர்கல் டயக்ராம்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம டெல்டா, Y ஆக்சிஸ்ல E பிளாட் பண்ணிருப்போம். டெனாபே சுகுனோ டயக்ராம்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல டெல்டா OP, Y ஆக்சிஸ்ல E ஆர்பிட்டல் எனர்ஜி டிவைடட் பை ரெக்கா பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்கல் அண்ட் டெனாபே சுகுனோ டயக்ராமோட மெயின் டிஃபரன்ஸ். அடுத்தது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டேர்ம் சிம்பிள் L முலிக்கன் சிம்பிள் டெட்ராகட்டல், அடுத்து முலிக்கன் சிம்பிள் ஆஃப் ஆக்ட்ராகட்டல். L வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா S ஆர்பிட்டல். S ஆர்பிட்டல் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டலா இருக்கும். சோ ஒரே ஒரு சிங்லெட். ஓகே, A1. இதே ஆக்ட்ராகட்டல் இருந்தா A1G ன்னு எடுப்போம். Gங்கிறது ஜெரைடு. ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதனால G யூஸ் பண்ணிருக்கோம். டெட்ராகட்டலுக்கு இருக்காது. அதனால G யூஸ் பண்ணல. அடுத்து L வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா மொத்தம் டோட்டலா 3 ஆர்பிட்டல், அதாவது B ஆர்பிட்டல் 3 ஆர்பிட்டல் இருக்கும். அதனால ட்ரிபிளெட்னு எடுத்திருக்கோம் D1. இதே ஆக்ட்ராகட்டல்ல இருந்தா D1G. அடுத்து L வேல்யூ 2ஆ இருந்துச்சுன்னா மொத்தம் அது T ஆர்பிட்டல், Dனா 5 ஆர்பிட்டல் இருக்கும். டபுளெட் 1 ட்ரிபிளெட் 1. ஓகே, அடுத்தது ஆக்ட்ராகட்டல்னா G யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து L வேல்யூ 3ஆ இருந்துச்சுன்னா அது F ஆர்பிட்டல் 7 ஆர்பிட்டல், சிங்கிலெட், ட்ரிபிளெட்னு எடுத்திருக்கோம். ஓகே, அடுத்தது ஆக்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ் G. அடுத்தது L வேல்யூ 4ஆ இருந்தா G ஆர்பிட்டல் இருந்தா மொத்தம் 9 ஆர்பிட்டல் இருக்கும். அது சிங்கிலெட், டபுளெட், ட்ரிபிளெட் டோட்டலா 9 ஆர்பிட்டல். ஆக்ட்ராகட்டல்ல G யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது 5 இருந்தா அது H ஆர்பிட்டல். Hனா 11 ஆர்பிட்டல் இருக்கும். ஒரு டபுளெட் ஆர்பிட்டல், அடுத்து 2 ட்ரிபிளெட், அடுத்தது ஒரு ட்ரிபிளெட். டோட்டலா 3 ட்ரிபிளெட் இருக்கு.
ஒரு சிங்கிள் ஒரு டபுளெட் இருக்கு. அப்போ 3 ட்ரிப்ளெட்னா 9, அடுத்து ஒரு டபுளெட்னா 2, 9 + 2 மொத்தம் 11 ஆர்பிட்டால் ஹெச்ல. ஓகே, அடுத்தது ஜி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ட்ராகட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு. இதுதான் முலிக்கன் சிம்பிள் ஆஃப் டெட்ராகட்டல் அண்ட் ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு. ஓகே, அடுத்தது கான்ஃபிகரேஷன் அண்ட் டேர்ம் சிம்பிள். D1 and D9 இருந்துச்சுன்னா 2D டேர்ம் சிம்பிள். D2 and D8 இருந்துச்சுன்னா மொத்த டேர்ம் சிம்பிள் 3Fல ஆரம்பிச்சு 1Sல முடியும். D3 and D7 இருந்துச்சுன்னா 4Fல ஆரம்பிச்சு 2Bல முடியும். இதே D4 D9 இருந்துச்சுன்னா 5Dல ஆரம்பிச்சு 1Sல முடியும். D5 இருந்துச்சுன்னா 6Sல ஆரம்பிச்சு 2Sல முடியும். ஓகே, இதுதான் டேர்ம் சிம்பிள் ஆஃப் ஓவரால் ஃபுல் டேர்ம் சிம்பிள் ஆஃப் D1 and D5 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம் டேர்ம் சிம்பிள். ஓகே, இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். D1 and D9 ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். D1 டேர்ம் சிம்பிள் வந்து 2D. இதே மாதிரி D9க்கும் டேர்ம் சிம்பிள் வந்து 2D தான் பார்த்தோம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இதோட டெனாபே சுகுணா டயக்ராம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் D1க்கும் D9க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம லிகாண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் டெல்டாவோ எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் எனர்ஜி. ஓகே, அடுத்தது இதோட டேர்ம் சிம்பிள் 2D எழுதியிருக்கோம். அதே மாதிரி D9க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடில் டெல்டா ஓங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் எனர்ஜி. இதோட டேர்ம் சிம்பிள் 2D. ஓகே, அப்போ D இருந்துச்சுன்னா முலிக்கன் சிம்பிள் படி மொத்தம் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். டபுளெட் 1, இன்னொன்று ட்ரிபிளெட் 1. ஓகே, அப்போ இதுல டபுளெட்டுங்கிறது EG, ட்ரிபிளெட்டுங்கிறது T2G. ஓகே, அப்போ ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, ஒன்று EG ஒன்று T2G. ஓகே, அதே மாதிரி T9ம் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, ஒன்று EG இன்னொன்று T2G. இதுல T2G வந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கும். D1ம் D9 கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா ஹையர் எனர்ஜி வந்து EG இருக்கும். ஓகே, இதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 2. ஓகே, அதனால நம்ம 2 போட்டிருக்கோம், 2EG 2T2G அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து T2 டேர்ம் சிம்பிளுக்கு 2 இருக்கிறதுனால இங்க T2Gல 2 போட்டுக்கோம், EGல 2 போட்டுக்கோம். அப்போ இங்க ரெண்டுக்குமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி EG T2Gக்கு ரெண்டுக்குமே சேம். அப்போ டெல்டா S வேல்யூ வந்து 2 - 2. 2 - 2 இருந்தா 0. அப்போ செலக்ஷன் ரூல் படி ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ டெல்டா S வேல்யூ வந்து 0 வருது. அப்போ டெல்டா S வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா அது அலௌடு டிரான்சிஷன். ஓகே, அப்போ T2Gல இருந்து EGக்கு டிரான்சிஷன் நடக்கும். அதே மாதிரி T9லையும் T2Gல இருந்து EGக்கு டிரான்சிஷன் நடக்கும். ரெண்டுமே அலௌடு டிரான்சிஷன். அப்போ இதுக்கு பிளாட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சிக்கும் அண்ட் அப்சார்ப்ஷனுக்கும் பிளாட் பண்ணும்போது ஒரே ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அப்போ சிங்கிள் பீக் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, T2Gல இருந்து EGக்குங்கிற ஒரே ஒரு டிரான்சிஷன், அப்போ 1 பீக் மட்டும் கிடைக்கும். இது D1 D9க்கு டெனாபே சுகுணா டயக்ராம். அடுத்தது T2 and D8க்கு டெனாபே சுகுணா டயக்ராம் வரையலாம். இதுல வந்து 3F 3P இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் நம்ம டயக்ராம் வரைய போறோம். 1G 1D 1Sக்குலாம் நம்ம வரையலாம். ஆனா இது அளவு டிரான்சிஷன் இருக்காது. ஏன்னா இங்க 1 இருக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்ப 3ல இருந்து 1க்கு டிரான்சிஷன் நடக்கும்போது அங்க டெல்டா S வேல்யூ வந்து not equal to 0. அப்ப டிரான்சிஷன் நடக்காது. ஓகே, அதனால 3F 3Pக்கு மட்டும் நம்ம டிரான்சிஷன் நம்ம வரையலாம். இப்போ T2 and D8 ரைட் ஹேண்ட் சைடுல எழுதுறோம். D2க்கு வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல டெல்டாவோ ஒய் ஆக்சிஸ்ல E பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது 3Fங்கிறது டேர்ம் சிம்பிள் லோயர் எனர்ஜி, 3Pங்கிறது ஹையர் எனர்ஜில எழுதியிருக்கோம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து ஹையா இருந்துச்சுன்னா அது வந்து லோயர் எனர்ஜியா இருக்கும். ரெண்டுக்குமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 3 தான். அதே மாதிரி ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அடுத்தது L வேல்யூ பார்க்கணும். L வேல்யூ யாருக்கு ஹையா இருக்காங்களோ அவங்க லோயர் எனர்ஜில இருப்பாங்க. ஓகே, அப்போ F ஆர்பிட்டாலுக்கு தான் L வேல்யூ 3, P ஆர்பிட்டாலுக்கு L வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போ L வேல்யூ கம்மியா இருந்தா ஹையர் எனர்ஜில இருக்கும். அப்போ 3P நம்ம ஹையர் எனர்ஜில எழுதியிருக்கோம், 3F லோயர் எனர்ஜில எழுதியிருக்கோம். இதே மாதிரி D8க்கு டிரா பண்ணலாம். X ஆக்சிஸ்ல டெல்டாவோ Y ஆக்சிஸ்ல E. இதே மாதிரி 3F லோயர் எனர்ஜி, 3P வந்து ஹையர் எனர்ஜில எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது முலிக்கன் சிம்பிள் பார்க்கலாம். P ஆர்பிட்டாலா இருந்தா ஒரே ஒரு தான், ட்ரிபிளெட் மட்டும் தான். F ஆர்பிட்டாலா இருந்தா ஒரு சிங்கிளெட், ட்ரிபிளெட். ஓகே, மூணா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் F ஆர்பிட்டால் பார்க்கலாம். F ஆர்பிட்டால் வந்து ஒரு லோயர் எனர்ஜில ஒன்று இருக்கு, X ஆக்சிஸ்ல ஒரு ஸ்டேட் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது ஸ்ப்ளிட்டிங், மூணாவது ஒரு ஸ்ப்ளிட்டிங். ஓகே, அப்போ F ஆர்பிட்டால் வந்து மூணா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. A2G D1G T2G ஸ்ப்ளிட் ஆயிட்டு. அடுத்தது B ஆர்பிட்டால் ஒரே ஒரு ட்ரிபிளெட். ஓகே, D1G மட்டும் எழுதியிருக்கோம் B ஆர்பிட்டாலுக்கு. அடுத்தது லோயர் எனர்ஜில வந்து D2 கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா T2G தான் லோயர் எனர்ஜி, D1G தான் லோயர் எனர்ஜில இருக்கும். அடுத்து மீடியமா இருக்கிறது D2G. ஹையர் எனர்ஜில யார் இருப்பாங்கன்னா A2Gல இருப்பாங்க. ஓகே, F ஆர்பிட்டால ஹையர் எனர்ஜி A2G. அடுத்தது B ஆர்பிட்டாலா இருந்தா T1G தான். சோ அது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 3 இருக்கு, நம்ம 3 போட்டுருக்கோம். ஓகே, அடுத்தது இதே மாதிரி D8க்கு F ஆர்பிட்டால் மூணா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஒன்னு லோயர் எனர்ஜி, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு லோயர் எனர்ஜி இருக்கு. அடுத்து ரெண்டாவது, இது தேர்டு. ஓகே, அடுத்தது P ஆர்பிட்டாலா இருந்தா ஒரே ஒரு ட்ரிபிளெட் தான். முலிக்கன் சிம்பிள் படி 1 தான் இருக்கு. சோ 1 மட்டும் எழுதியிருக்கோம். இதுல லோயர் எனர்ஜி
D1G, மீடியமா இருக்குது T2G, ஹையர் எனர்ஜில A2G. அடுத்து p ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் தான் D1G தான், அந்த T1G இங்க எழுதி இருக்கோம். ஓகே, அப்போ இங்க எல்லாத்துக்குமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பாருங்க, எல்லாத்துக்கும் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3 தான் இருக்கு. ஓகே, அப்ப ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3 ஆ இருந்துச்சுன்னா டெல்டா எஸ் வேல்யூ ஒரு இதுல இருந்து இன்னொருக்கு டிரான்சிஷன் நடக்கும்போது டெல்டா எஸ் வேல்யூ வந்து 0 கிடைக்கும். அப்ப டெல்டா எஸ் வேல்யூ 0வா இருந்தா அது அலௌடு டிரான்சிஷன். அப்ப T1G ல இருந்து T2G க்கு டிரான்சிஷன் நடக்கும். அதே மாதிரி T1G ல இருந்து T1G க்கு டிரான்சிஷன் நடக்கும். அதாவது p ஆர்பிட்டலோட T1G க்கு டிரான்சிஷன் நடக்கும். அடுத்தது D1G ல இருந்து A2G க்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். 3 டிரான்சிஷன் நடக்கும். இங்க A2G க்கும் T1G க்கும் இந்த ரெண்டு லைன் கிராஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெண்டு லைன் கிராஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? A2G க்கும் D1G லைன் கிராஸ் ஆயிருக்கு. ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆகுது. ரெண்டுமே என்னது? ஆப்போசிட் சிமெட்ரி. ஒன்னு சிங்கிளெட், இன்னொன்னு ட்ரிபிளெட். ஓகே, A2Gங்கிறது சிங்கிளெட், அடுத்தது T1Gங்கிறது ட்ரிபிளெட். அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் சிமெட்ரியா இருந்தா ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆகும், சேமா இருந்தா ரிப்பல் ஆகும். ஓகே, அடுத்தது 3 டிரான்சிஷன் பாசிபிள். இதே மாதிரி D8 இருந்தா D1G ல இருந்து T2G க்கு. இங்க ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி எல்லாத்துக்குமே 3 3 தான். அப்ப டிரான்சிஷன் நடக்கும். அடுத்து D1G ல இருந்து D1G 3 p ஆர்பிட்டலுக்கு போகும். அடுத்தது 3D1G ல இருந்து 3A2G க்கு ஒரு டிரான்சிஷன். அப்ப 3 டிரான்சிஷன் D2 and D8 கான்ஃபிகரேஷனா இருந்தா இப்போ p க்கு எத்தனை கிடைக்கும்னு பார்க்கலாம். 3 டிரான்சிஷன் இருந்தா 3p க்கு கிடைக்கும். அப்ப ஃப்ரீக்வென்சிக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் நம்ம பிளாட் பண்ணும்போது 3p க்கு கிடைக்குது. ஓகே, அப்போ இதுல ஒரு p க்கு வந்து லோயரா இருக்கு, இன்னொன்னு வந்து ஹைட்டா இருக்கு, மூணாவது பீக் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு. அப்போ அந்த தேர்ட் பீக் வந்து ஹைட்டா இருக்கு என்னன்னா டிரான்சிஷன் எனர்ஜி பாருங்க, அதோட ஃப்ரீக்வென்சி என்னன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஓகே, அப்போ D1G ல இருந்து T2G க்கு ஒரு டிரான்சிஷன் வந்து ஸ்மால் டிரான்சிஷன், அது ஃபர்ஸ்ட் பீக். அடுத்தது ரெண்டாவது T1G ல இருந்து T1G 3T1G க்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கல, அது மீடியமா இருக்கக்கூடிய எனர்ஜி, அது ரெண்டாவது பீக். அடுத்தது மூணாவது D1G ல இருந்து A2G க்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கு, அதுதான் டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஹை எனர்ஜியா இருக்கு. ஓகே, அது தேர்ட் பீக். அப்போ 3 பீக் கிடைக்கும். இதுதான் T1 and T2 கான்ஃபிகரேஷனுக்கு டெனாபே சுகுனோ டயகிராம். அடுத்தது T3 and D7 க்கு இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆன்சிம்பிள் எடுத்துக்கோம். அதுல அலௌட் டிரான்சிஷன் மட்டும் தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். 4F and 4P அலௌட் டிரான்சிஷன். டெனாபே சுகுனோ டயகிராம் அலௌட் டிரான்சிஷன் எல்லா அலௌட் ரெண்டுக்குமே நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ அலௌட் டிரான்சிஷன் தான் பார்க்க போறோம். 4F 4P எடுத்துக்கோம். ஓகே, அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல T3 கான்ஃபிகரேஷன், ரைட் ஹேண்ட் சைடுல T7 கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோம். அதுல 4F and 4P எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல T3 க்கு நம்ம டிரா பண்ணலாம். x ஆக்சிஸ்ல டெல்டா O, y ஆக்சிஸ்ல E, அடுத்தது 4F 4P. இதுல F இப்போ ரெண்டுமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 4 4. அப்ப இதுல இருக்கக்கூடிய லோயர் எனர்ஜி யார் அப்படின்னா யாருக்கு L வேல்யூ ஹையோ அவங்க தான் லோயர் எனர்ஜி. F தான் L வேல்யூ வந்து 3, இதுக்கு வந்து 1 B க்கு, அதனால மேல டாப்ல எழுதி இருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல D7 க்கு நம்ம பிளாட் பண்ணிருக்கோம். x y ஆக்சிஸ்ல, அடுத்து 4F 4P. 4F வந்து லோயர் எனர்ஜி, 4P வந்து ஹையர் எனர்ஜில பிளாட் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து முலிகன் சிம்பிள் வந்து P ஆர்பிட்டால் இருக்கு, F ஆர்பிட்டால் இருக்கு. B ஆர்பிட்டாலா இருந்தா முலிகன் சிம்பிள் படி ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் தான், D1G மட்டும் தான். இதே F ஆர்பிட்டாலா இருந்தா A2G ஒரு சிங்கிளெட், அடுத்தது ஒரு ட்ரிபிளெட், அடுத்து ஒரு ட்ரிபிளெட், 3 ஸ்பிளிட்டிங் இருக்கு. ஓகே, அடுத்தது F ஆர்பிட்டால் வந்து x ஆக்சிஸ்ல ஒரு ஸ்பிளிட்டிங் இப்போ எழுதிட்டோம். அடுத்து ரெண்டாவது ஸ்பிளிட்டிங் எழுதிருக்கோம், இது செகண்ட் ஸ்பிளிட்டிங். அடுத்து மூணாவது ஸ்பிளிட்டிங். ஓகே, அப்போ A2G T1G T2G 3 ஸ்பிளிட்டிங் எழுதிட்டோம். அடுத்து p ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் தான், அதை எழுதிருக்கோம். ஓகே, அடுத்தது A2G வந்து F ஆர்பிட்டால்ல வந்து லோயர் எனர்ஜியா இருக்கும், D3 கான்ஃபிகரேஷனா இருந்தா. அடுத்தது T2G, அடுத்தது T1G. இப்போ F ஆர்பிட்டால் 3 ஸ்பிளிட்டிங் போட்டாச்சு. அடுத்து p ஆர்பிட்டாலுக்கு வந்து D1G. ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனும் வந்து ஒன்னோட ஒன்னு அப்படி பெண்ட் ஆயிருக்கு. அப்ப ரிப்பல்ஷன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டுமே சேம் சிமெட்ரி, D1G இங்கேயும் ஒரு T1G. ஓகே, ரெண்டுமே சேம் சிமெட்ரியா இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்னு இங்க ரிப்பல் ஆகுது. ஓகே, அதான் இந்த லைன் பெண்ட் ஆகிறதுக்கு ரீசன். அடுத்தது T7 க்கு பார்க்கலாம். T7 க்கு F ஆர்பிட்டால் ஒன்னு x ஆக்சிஸ்ல ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் லெவல் இருக்கு, மினிமம் எனர்ஜி ரெண்டாவது, அடுத்து மூணாவது ஸ்பிளிட்டிங், அடுத்தது B ஆர்பிட்டாலுக்கு ஒரு ஸ்பிளிட்டிங் இருக்கு. ஓகே, அப்ப 3 ஸ்பிளிட்டிங், 3 F ஆர்பிட்டாலுக்கு ஸ்பிளிட்டிங், அதே மாதிரி B ஆர்பிட்டாலுக்கு ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங். இப்போ லோயர் எனர்ஜி யார் அப்படின்னா அதே மாதிரி A2G T2G வந்து மீடியமா இருக்கும், D1G ஹையர் எனர்ஜி, F ஆர்பிட்டால் வந்து D1G. அப்ப எல்லாத்துக்குமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பேருவாங்க. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 4 4 4 இருக்கு. அப்ப 4 4 இருந்தா டெல்டா S வேல்யூ வந்து 4 - 4 0. அப்ப அலௌட் டிரான்சிஷன். ஓகே, அப்ப A2G ல இருந்து T2G க்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதே மாதிரி A2G ல இருந்து T1G க்கு, அதே மாதிரி A2G ல இருந்து T1G p ஆர்பிட்டாலுக்கு ஒரு டிரான்சிஷன், 3 டிரான்சிஷன் நடக்கும். D3 ல D7 லயும் அதே மாதிரி A2G ல இருந்து T2G, A2G ல இருந்து T1G, A2G ல இருந்து D1G 3 டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, அப்ப D3 and D7 ல 3 டிரான்சிஷன் நடக்கும். இப்போ எத்தனை p கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரீக்வென்சி அண்ட் அப்சார்ப்ஷன்.
அப்ப ரெண்டுக்கு பிளாட் பண்ணும்போது 3 பீக் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பீக் வந்து என்னன்னா A2G ல இருந்து T2G க்கு வந்து ஸ்மால் டிரான்சிஷன் தான் இருக்கு. அப்ப அது ஃபர்ஸ்ட் பீக்கா இருக்கும். ஓகே, அப்ப இதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ கம்மியா இருக்கும். அடுத்து A2G ல இருந்து D1G க்கு டிரான்சிஷன் வந்து ஹைட்டா இருக்கு. சோ அதுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அடுத்து A2G ல இருந்து D1G க்கு டிரான்சிஷன் ரொம்ப ஹையா இருக்கு எனர்ஜி. சோ அது தேர்ட் பீக்கா இருக்கும். ஓகே, அப்போ 3 பீக் கிடைக்கும். யாருக்குன்னா T3 and D7. இதுதான் T3 D7 ஓட டெனாப் சுகுனோ டயகிராம். ஓகே, அடுத்தது T4 and D6 க்கு டேம் சிம்பிள் எழுதியிருக்கோம். ஓகே, இதுல வந்து அலௌடு டிரான்சிஷன் வந்து 5 3 3 3 1 இருக்கு. அப்போ 5ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. இந்த 5 மட்டும் தான் நம்ம அலௌடு டிரான்சிஷன்ல இருக்கும். மீதி எல்லாமே அலௌடு டிரான்சிஷன் இருக்காது. ஓகே, அப்போ நம்ம 5 எடுத்திருக்கோம். அப்போ T4 and D6 எடுத்திருக்கோம். இதுல D4 ல x axis ல டெல்டா O, y axis ல எனர்ஜி. அதே மாதிரி D6 க்கு x axis ல டெல்டா O, y axis ல எனர்ஜி எடுத்திருக்கோம். இங்க T5 டேம் சிம்பிள் எடுத்திருக்கோம். இப்போ T5 ஆ இருந்தா முலிக்கன் சிம்பிள் படி ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஒன்னு EG டபுள் ஒன்னு, இன்னொன்னு ட்ரிபிள் ஒன்னு. ஓகே, அப்ப ரெண்டா தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்னு லோயர் எனர்ஜில நம்ம x axis ல எழுதியாச்சு, இன்னொன்னு பிளாட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப இதுல லோயர் எனர்ஜில T2G இருக்கும், ஹையர் எனர்ஜில EG இருக்கும். அதே மாதிரி தான் D6 க்கும் லோயர் எனர்ஜில T2G, ஹையர் எனர்ஜில EG. ஓகே, அப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அப்ப ரெண்டுக்குமே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ பாருங்க 5 5 இருக்கு. அப்ப 5 5 இருந்தால் டெல்டா S வேல்யூ என்னவா இருக்கும்? டெல்டா S வேல்யூ வந்து 5 மைனஸ் 5 னா 0. அப்ப 5 ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 0 கிடைக்கும். அப்ப உங்க T2G ல இருந்து EG க்கு டிரான்சிஷன் ஆகும். அப்ப D4 எடுத்திருக்கோம். D2G ல இருந்து EG க்கு ஒரு டிரான்சிஷன், D6 ல T2G ல இருந்து EG க்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, அப்ப ரெண்டுமே அலௌடு டிரான்சிஷன் தான். அப்போ ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் நடக்குது D4 க்கும் D6 க்கும். அப்போ நம்ம இதுக்கு எத்தனை பீக் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி அண்ட் அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன் போடும்போது ஒரே ஒரு சிங்கிள் பீக் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் அலௌடு டிரான்சிஷனா இருக்குது. இதுதான் T4 D6 ஓட டெனாப் சுகுனோ டயகிராம். அடுத்தது D5 கோட டேம் சிம்பிள் எடுத்திருக்கோம். இந்த T5 டேம் சிம்பிள்ல வந்து இங்க S6 தான் இருக்குது. அப்ப இந்த S6 ல இப்போ நம்ம டெனாப் சுகுனோ டயகிராம் அலௌடு டிரான்சிஷன் பார்க்கலாம், பர்மிட்டனுக்கும் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ஹை ஸ்பின் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை நம்ம இதில் பார்க்க போறோம். இப்போ S6 and G4 எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ S6 ல இருந்து G4 க்கு அலௌடு டிரான்சிஷனா பர்மிட்டனா அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, அடுத்து D5 ஒன்னு ஹை ஸ்பின் எடுத்திருக்கோம், அடுத்து லோ ஸ்பின் எடுத்திருக்கோம். ஹை ஸ்பின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லோ ஸ்பின் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல டிரா பண்ணிருக்கோம். ஓகே, x axis ல லிகாண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் டெல்டா O டிவைடட் பை ரெக்கா பாராமீட்டர், y axis ல எனர்ஜி டிவைடட் பை ரெக்கா பாராமீட்டர். ஓகே, அடுத்தது S6 பிளாட் பண்ணிருக்கோம், அடுத்தது G4 பிளாட் பண்ணிருக்கோம். S6 வந்து லோயர் எனர்ஜி இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 6. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா லோயர் எனர்ஜியா இருக்கும். ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அடுத்து L வேல்யூ யாருக்கு ஹையா இருக்குன்னு பார்க்கணும். L வேல்யூ ஹையா இருந்தா லோயர் எனர்ஜியா இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம முலிக்கன் சிம்பிள் பார்க்கலாம். SR இருந்துச்சுன்னா, S ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா முலிக்கன் சிம்பிள் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி G ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா மொத்தமா G ஆர்பிட்டால் வந்து 9 ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப 9 ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா A1G, அடுத்து சிங்கிளெட், அடுத்து டபுளெட், அடுத்து D1G ட்ரிபிளெட், அடுத்தது ஒரு ட்ரிபிளெட். டோட்டலா 1 + 2 + 3 + 3 9 ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப 4 ஸ்ப்ளிட் ஆகும் G ஆர்பிட்டால். அப்ப S ஆர்பிட்டால் வந்து ஒரே ஒரு ஸ்ப்ளிட்டிங் தான். X axis ல ஒரு லைன் வருதா, அது மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்ப்ளிட்டிங். அதான் கிரவுண்ட் ஸ்டேட் லோயர் எனர்ஜி ஸ்டேட்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்தது G ஆர்பிட்டால் 4 ஸ்ப்ளிட் ஆகும். அதுல ஒரு லோயர் எனர்ஜி ஒரு ஸ்டேட், அடுத்து செகண்ட் இது ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, தேர்ட் இது ஸ்ப்ளிட் ஆயிருக்கு கிரீன் கலர், அடுத்து ஃபோர்த் வந்து ரெட் கலர்ல ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப அந்த ரெட் கலரும் கிரீன் கலரும் சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். அதனால தான் சிங்கிள் சேம் லைன்ல போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா அங்க வீக் ஃபீல்ட் இருக்கும். ஓகே, லோ ஸ்பின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்துச்சுன்னா அதோட அப்ப இந்த கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சுன்னா எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப லிகாண்டோட ஃபீல்ட் லிகாண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்து அந்த ஸ்பிளிட்டிங் இருக்கும். ஓகே, அப்ப இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறதுனால இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாகும். ஓகே, அப்ப இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஹை ஸ்பின்னா வீக் ஃபீல்ட் லிகாண்ட். இப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு எழுதும்போது ரைட் ஹேண்ட் சைடுல எழுதலாம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடுல எழுதும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிளிட்டிங்கோட எனர்ஜி ரொம்ப ஹை ஆயிரும். ஏன்னா இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்தா ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த எனர்ஜி லோவா இருந்தது ஹை ஸ்பின்ல இருக்கும்போது, லோ ஸ்பின்னா வரும்போது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பிரசன்டா இருக்கிறதுனால அங்க அதோட கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையா மாறிடும். ஓகே, அதான் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது.
அடுத்தது ஸ்ட்ராங் ஃபீல்டா வரும்போது இதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ஃபோர்த் இது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ரெண்டுமே சேம் எனர்ஜியா இருக்கும். அதனால தான் ரெண்டு லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது இதோட ஃபர்ஸ்ட் வந்து A1G. அப்போ சிங்கிளட்டா இருந்துச்சுன்னா A1G தான். ஸோ அதை வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்ல எடுத்திருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது G ஆர்பிட் ஆகுது 4 ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அதுல லோயர் எனர்ஜி D1G, அடுத்தது மீடியம் எனர்ஜி D2G, அடுத்தது A1G அண்ட் EG. அப்ப A1G அண்ட் EG வந்து ரெண்டுமே ஈக்குவல் எனர்ஜில இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம ரெண்டுமே சிங்கிள் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். ஒரே மாதிரி லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இது ஈக்குவல் எனர்ஜில இருக்கும். அப்ப 4 ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் D5 கான்ஃபிகரேஷன். அப்ப இங்க அலௌட் டிரான்சிஷன் இருக்குமான்னு பாருங்க. இங்க A1G ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 6, ரிமைனிங் D1G 4, T2G 4, அப்ப ஏஜுக்கு 4. அப்போ இங்க 6ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இங்க D1Gக்கோ T2Gக்கோ A1Gக்கோ டிரான்சிஷன் நடக்காது. ஏன்னா இங்க ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 6 இருக்கு. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சி அப்சர்ப்ஷன் பார்க்கும்போது டெல்டா எஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால இது ஸ்பின் பர்வின்னா இருக்கும். ஏன்னா A1Gக்கு வந்து 6 இருக்கிறதுனால ரிமைனிங்லாம் 4. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இங்க எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் ஆகாது. ஏன்னா ரெண்டு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி டெல்டா எஸ் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அது பர்வினா இருக்கும். அப்ப D5 கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்பின் பர்விடன். ஓகே, அடுத்தது இந்த கான்செப்டை வச்சு நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, choose the correct statement about Tanabay-Suguno diagram. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து E by P is plotted against delta O divided by P. அப்ப Tanabay-Suguno diagramல நம்ம x axisல delta O எடுத்திருப்போம், y axisல எனர்ஜி எடுத்திருப்போம், ஆர்பிட்டால் எனர்ஜி. ஓகே, ரெண்டுக்கு பிளாட் பண்ணிருப்போம் divided by ரெக்கா பாராமீட்டர். சோ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். அடுத்தது zero energy is taken as lowest energy term. அப்ப நம்ம x axis தான் நம்ம lower energy எடுத்திருப்போம். ஓகே, அப்ப அதுதான் lowest energy, அதான் zero energy அப்படின்னு கன்சிடர் பண்ணிருப்போம். அப்ப அதுவும் கரெக்ட். அடுத்தது terms of same symmetry. சேம் சிமெட்ரியா இருந்தா கிராஸ் பண்ணனும் சொல்லி இருக்காங்க. சேம் சிமெட்ரி இருந்தா என்ன நடக்கும்? ரிப்பல் ஆகும்னு பார்த்தோம். அப்போ இங்க கிராஸ் பண்றதுங்கிறது ராங். அடுத்து two terms of same symmetry பெண்ட். அப்போ சேம் சிமெட்ரியா இருந்தா ஒன்னோட ஒன்னு ரிப்பல் ஆகும், அதனால பெண்ட் ஆகும் அந்த லைன். ஓகே, அப்போ இது கரெக்ட். அப்போ 1 2 4 கரெக்ட். சி ஆப்ஷன்ல தான் இருக்கு 1 2 4. ஓகே, அடுத்தது the energy of term in a Tanabay-Suguno diagram is plotted in a unit of. Tanabay-Suguno diagram வந்து x axis y axisல, x axisல delta O பிளாட் பண்ணோம், y axisல வந்து E பிளாட் பண்ணோம். அதாவது E டிவைடட் பை ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம். ஓகே, அப்போ அது என்ன யூனிட் அப்படிங்கிறது எனர்ஜி ஆஃப் டேர்ம் y axisல பிளாட் பண்ணோம். எனர்ஜி ஆஃப் டேர்ம் plotted in a unit of per centimeter, electron volt, ரெக்கா பாராமீட்டர் P இல்ல டெல்டா ஓவா. ஓகே, இது CSR net 2020ல கேட்ட क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.